என்ன பாட்டி? ஷடஜா ஒரு தென்றல் புயலாகி வருதே. பாட்டி என்ன பாட்டி கூப்பிட்டு வச்சு பாட்டு படிச்சிட்டு இருக்கிய? எது கூப்பிட்டிய பாட்டி? ஷடஜா என் மருமவ அமுதா வந்துட்டு இருக்கா. சித்தி தானே வரவ, அதுக்கு என்ன பாட்டி? நீங்க எதுக்கு அவளுக்கு பயப்படுறிய? நான் அவளுக்கு பயப்படலம்மா, அவ பார்த்த விஷயத்துக்கு நான் பயப்படியேன். என்ன பார்த்தாவ பாட்டி? என்ன விஷயம்? ஷடஜா அந்த புழுக்க தண்ணி குடத்தை தூக்கிட்டு அவ வீட்டுக்குள்ள போனால, என் மருமவ அமுதா அதை பார்த்துட்டாமா. என்னது சித்தி புழுக்கை பார்த்துட்டாவளா? ஆமாம்மா ஷடஜா, அவதான் பார்த்துட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்கா. பாட்டி இதுக்கு தான் சொன்னேன், அந்த செனிப்பரங்க தங்க வைக்க வேண்டாம். நீ ஒரு வார்த்தை கேட்டீல நீங்க? இப்ப பாருங்க சித்திக்கு தெரிஞ்சு போச்சு, என்னதான் தப்பா நினைப்பாவ. ஷடஜா உன்னையும் தப்பா நினைச்சாலும் பரவாயில்லம்மா, என்னையும் நினைச்சிட கூடாது. பாட்டி அன்னைக்கு என்னவோ தங்கவே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன்னு வீரவாசன் எல்லாம் பேசுனியே, இன்னைக்கு எதுக்கு இப்படி பயப்படுறிய? ஷடஜா அன்னைக்கு ஏதோ ஒரு நினைப்புல பேசிட்டேமா, இப்போ அவ பிசாசு மாதிரி வெறி கொண்டு வாரா. இதுக்கெல்லாம் காரணம் நானு தெரிஞ்சது ஒரே கடியா கடிச்சு விடுவா. அதுக்கு பிறகு என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாதுமா, சென்னைக்கு போலாம் வாங்கன்னு இழுத்துட்டு போயிடுவா. அதனால நீ தான் அந்த புழுக்கைய அந்த வீட்டுல தங்க வச்சேன்னு உன் சித்திட்ட சொல்லி சமாளிச்சிடுமா. என்னது நானா? பாட்டி என்ன சொல்றீங்க நீங்க? சித்தி என்னை பத்தி என்ன நினைப்பாவ? நம்மளுக்கு விரோதமா இருக்கான்னு நினைப்பாவ. ஷடோஜா நீ எதையாவது சொல்லி சமாளிச்சிடுமா, இல்லனா பாட்டி ரொம்ப பாவம். ஐயா அதை விட பாவம். ஷடோஜா தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ காப்பாத்திடுமா, அதுக்கு பிறகு நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்திடுமா. உன் சித்திகாரி வரப்போறா, நான் உள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டே. எப்படியாவது அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லி சமாளிச்சிடுமா. சோ இந்த பாட்டி வேற நம்மள மாட்டி விட்டு போயிட்டேன். சித்திகிட்ட நான் இப்ப என்னத்தை சொல்லி சமாளிப்பேன்? அவிதான் என்னை பத்தி என்ன நினைப்பாவ? சரோஜா ஐயோ சித்தி வந்துட்டோம், இப்ப என்னத்தை சொல்ல? சரோஜா சித்தி என்ன சித்தி? நீங்க கிச்சன்ல இருப்பிய காபி வாங்கி குடிக்கலாமேன்னு வந்து நீங்க வெளிய இருந்து வரைய எங்க போனிய சித்தி? அதை விடு, நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்ன சித்தி சொல்லுங்க. ஆமா அவ ஏன் இங்க இருக்கா? அவளா எவ சித்தி? அந்த மீன்காரிய சொல்றீங்களோ? அவ எப்பவுமே நம்ம வீட்டு முன்னாடி தான் கிடப்பா சித்தி, நீங்க அவளை பத்தி ஏதோ நினைக்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் அவையில சொல்லல, அந்த ஜெனிஃபரை சொன்னேன். ஜெனிஃபர் எதுக்கு இங்க இருக்கா? நம்ம வீட்ல எதுக்கு அவ இருக்கா? நம்ம வீட்ல எப்போ வந்தா சித்தி? சரோஜா தெரியாத மாதிரி பேசாத. உன் 10 வீட்ல ஒரு வீட்ல தான் வாடகைக்கு இருக்காளாம், கேட்டுட்டு தான் வாரேன். அங்க கடைசில இருக்கல ஒரு சின்ன வீடு, அந்த வீட்ல அவ வாடகைக்கு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? என்ன அப்படியேங்க? நீ தானே அவளுக்கு வாடகைக்கு விட்டியா? தெரியாத மாதிரி பேசுறா. உங்களுக்கு யார் சொன்னது சித்தி? யார் சொல்லணும்? ஊரே சொல்லுது நீ தான் அவளை வாடகைக்கு வச்சிருக்கான்னு. உன் வீடு தானே அது, உன் வீட்டுல தான் வாடகைக்கு இருக்கா. என்ன சரோஜா இதெல்லாம்? அவளை நான் என் வீட்டு பக்கமே சேர்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடானா உங்க வீட்டுல ஒரு வீட்டுல அவளை வாடகைக்கு வச்சிருக்கிய, என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? சித்தி அப்படிலாம் பேசாங்க சித்தி, நான் அப்படி நினைப்பேனா? பிறகு எதுக்கு உங்க வீட்டுல அவளை வாடகைக்கு வச்சிருக்கிய? அவ எப்படி எல்லாம் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு போனா? உங்க சித்தப்பா அதனால மன வெறுத்து போய் என்ன இந்த பக்கம் வராம இருக்காவ. நீ என்னடானா அவளுக்கு வீடு கொடுத்து வச்சிருக்க. நான் இத உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரோஜா. இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன். சித்தி நீ தப்பா நினைக்காதீங்க சித்தி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களா. அவளுக்கு எப்போ நீ வீடு கொடுத்தியா அப்பவே எனக்கு இங்க இருக்க இஷ்டம் எல்லாம் போச்சு சரோஜா. சித்தி அப்படின்னா அப்பவே உங்களுக்கு தெரியுமா? அப்போ அவ கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து அந்த வீட்ல தான் இருக்கா, அப்படிதானே? எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இப்ப பார்த்துட்டு தான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்தேன். நீ இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சரோஜா. என்னையே நீ ரொம்ப ஏமாத்திருக்க, மனசெல்லாம் எனக்கு வலிக்குது. சித்தி சித்தின்னு சும்மா உதட்டளவுல தான் பேசியிருக்க, உள்ளுக்குள்ள என் மேல உனக்கு பாசமா இல்ல, மரியாதையே இல்ல. அப்படி இருந்திருந்தா நீ அவமானப்படுத்தினவளுக்கு நீ வீடு கொடுத்துருக்க மாட்டா. அமுதா என்னாச்சுமா, என்ன பிரச்சனை? எதுக்குமா சரோஜாவை பிடிச்சு கத்திட்டு இருக்கா? ஏக்கா உனக்கு அந்த விஷயம் தெரியுமா இல்ல தெரியாதா? என்ன விஷயமா? அந்த ஜெனிஃபருக்கு உங்க 10 வீட்ல ஒரு வீட்டை வாடகை கொடுத்திருக்கா இந்த சரோஜா. இந்த விஷயம் உனக்கு தெரியுமாக்கா? அப்படியா? எனக்கு தெரியாதுமா. ஏக்கா உண்மையை சொல்லுக்கா, சரோஜா அப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சே எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. உனக்கு இந்த விஷயத்துல சம்பந்தம் இருந்தா உண்மையை சொல்லுக்கா. இல்லம்மா அமுதா, எனக்கு இது எதுவுமே தெரியாது. இப்ப நீ சொல்ல போய் தான் இந்த விஷயமே எனக்கு தெரியுமா. சரோஜா என்னம்மா இதெல்லாம்? எம்மா அவ நம்ம வீட்ல தான் இருக்கா. பாத்தியாக்கா, சரோஜா உன்கிட்டயும் சொல்லல என்கிட்டயும் சொல்லல, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போனவள கூப்பிட்டு வீடு கொடுத்துருக்காக்கா. எல்லாரும் இத பார்த்தே சிரிச்சிருப்பாவ. ஏன்க்கா சரோஜா இப்படி பண்ணுனா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இன்னைக்கு தான் எதர்ச்சியா நான் வெளியே போனேன், அப்போ அவ தண்ணி குடத்தை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. என்ன இந்த வீட்டுக்குள்ள இருக்கான்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள விசாரிச்சேன். இது சரோஜா
என்னதான் உனக்கு தங்கச்சியா இருந்தாலும் அவ தப்பு செஞ்சிருக்காளம்மா. சித்தியே அவளை வேண்டான்னு சொல்லும்போது நீ எதுக்குமா அவளுக்கு வீடு வாடகைக்கு விட்டா? ஏமா அவ தர வாடகை பணத்துக்காகலாம் அவளுக்கு வீடு விடையலம்மா. வீடு இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடந்தா. படட்டும், அப்படி பட்டாதானே அவளுக்கு புத்தி வரும். உன்னை யாரு வீடு கொடுக்க சொன்னது சரோஜா? சித்தி அது வந்து சரோஜா பேசாத, எனக்கு மனசே விட்டு போச்சு. நான் இப்பவே மாமியார கூட்டிட்டு சென்னை கிளம்புறேன். ஏக்கா இதுக்கு மேல என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுக்கா. ஏன் கஷ்டத்தை உங்க கஷ்டம் மாதிரி பாப்பியன்னு நினைச்சேன். ஆனா சரோஜா அவளுக்கே வீடு வாடகைக்கு விட்டுருக்கா. அவ எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு அவங்க கூட ஓடினவா. அவளுக்கு எனக்கு தெரியாம கூப்பிட்டு வீடு கொடுத்துருக்கா. அவ இதுக்கு மேல எப்படி திருந்துவா? எவ்வளவு தப்பு செஞ்சாலும் நம்மள ஏத்துக்கிடுவான்னு நினைச்சிட்டு திமிர்ல இருப்பா. அவளுக்குலாம் வீடு கொடுக்கலாமா? இவ எதுக்கு அப்படி செஞ்சா? சித்தி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சித்தி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேளுங்களாம். என்ன நடந்துச்சு? அப்படி என்ன காரணம் இருக்கு? சித்தி ஜெனிஃபர் வீடு இல்லாம தெருவுல தங்கிட்டு இருந்தா சித்தி. அந்த குடிமி இருக்கால அவ கூடாரத்துல போய் தங்கியிருக்கா. கட்டிட்டு போனாலே ஒருத்தன், அவனுக்கு ஒரு வீடு கூடவே இல்ல. இப்படிப்பட்டவனை நம்பி அவ போனாலோ? எனக்கு அப்பவே தெரியும் அவன் ஒண்ணு இல்லாதவனு. கூட்டிட்டு போய் அவளை ரோட்ல தங்க விட்டுருக்கா. என்ன சித்தி அவனுக்கு வீடு இருந்துச்சான் சித்தி. திடீர்னு கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு போன உடனே அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டாவலாம். அதுவும் வாடகை வீடு தானே, சொந்தமா வீடு கூட இல்லாதவனாவே. தெரியல சித்தி, ஆனா ஏதோ ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க, இருந்து துரத்தி விட்டாவலாம். வீடு இல்லாம ஜெனிஃபர் ரோட்ல தான் தங்கிட்டு இருந்திருக்கா. அந்த குடிமி வேற ரொம்ப கொடுமைப்பட்டிருக்கா சோறு கொடுக்காம. ஏன் கட்டிட்டு போனானே ஒருத்தன், அவனால ஒரு வாய் சோறு கூட அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியாதா? அந்த மாதிரி ஒருத்தனை தான் கட்டிட்டு போனாலோ? சித்தி அவனுக்கு வேலை போயிட்டான், அப்புறம் கடை வேற இல்லையா அன்னைக்கு. அதனால ஹோட்டல்ல கூட வாங்க முடியாம அந்த குடிமிட்ட தான் சோறு வாங்கி சாப்பிட்டதாக கேள்விப்பட்டேன் சித்தி. ரொம்ப கஷ்டப்பட்டுக்காக சொல்லும் போதே கேட்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் அவளுக்கு வீடு விடல சித்தி. வேற எப்படி அந்த வீட்டுக்கு வந்தா? என் தம்பி சேகர் தான் ரொம்ப கஷ்டப்படியாலேன்னு கூட்டு போய் அந்த வீட்டுல தங்க வச்சிருக்கான். நானும் கூட நீங்க இந்த பாத்துட்டு சத்தம் போட்டீங்களா, இதே மாதிரிதான் ஒரு நாள் நான் பாத்துட்டு அவனை சத்தம் போட்டேன். வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு பேருங்க இருக்க கூடாதுன்னு அவட்டையுமே சத்தம் போட்டேன் சித்தி. ஆனா அவதான் என் புருஷனுக்கும் வேலை இல்ல, வீடு வாடகைக்கு கிடைக்கலக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருங்க, நான் எல்லாம் தெருவுல தான் போய் இருக்கணும்க்கான்னு சொன்னா. என்னதான் இருந்தாலும் உங்க பிள்ளை இல்ல சித்தி. என் தங்கச்சியா இருந்தா வெளியே போன்னு சொல்லுவேனா? சித்தி பிள்ளைய எதுக்கு அப்படி விரட்டணும் அப்படின்ட்டு தான் நான் போக சொல்லல சித்தி. அப்ப கூட இந்த ஒரு மாசத்துக்கு தங்கிக்க, அதுக்கு பிறகு வேற எங்கேயா வீடு பாத்துக்கன்னு சொல்லிதான் விட்டேன். அவதான் 2 மாசமா இருந்துட்டா சித்தி. நானும் அதை கண்டுக்காம கவனிக்காம இருந்துட்டேன். ஆமாதா, சரோஜா தப்புலாம் பண்ணலம்மா. அவ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா பத்தியா? மனசு கேட்காம இருந்துட்டு போட்டோன்னு நினைச்சிருக்கா. இதுல என்னமா தப்பு இருக்கு? ஏக்கா அவளை அந்த வீட்டுக்குள்ள பார்த்த அன்னைக்கே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கணும். சேகர் சின்ன பையன், அவனுக்கு விவரம் கிடையாது. இவளுக்கு எல்லாம் தெரியல, காய்வ நம்ம கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல. நானே அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பேன் சித்தி. நான் அவளை வெளியே போன்னு சொல்லி பார்த்துட்டேன் சித்தி. ஆனா அவதான் ரொம்ப கஷ்டப்படியா நீ காலில் உழாத குறையா விழுந்து கேக்கா. உங்க மகதானேன்ட்டு தான் நான் ஒன்னும் சொல்ல முடியாம விட்டுட்டேன் சித்தி. நீங்க என் மேல கோபப்படாங்க சித்தி. சரி இப்பவே என் கூட அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு வருவோம். அவ அந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ அந்த வீட்டுல இருந்தா நான் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். ஐயோ அமுதா அப்படி பேசாதம்மா. பாவம் பிள்ளை ரோடா சுத்திருக்கா, வீடு இல்லாம தானே இருந்திருக்கா. இருந்துட்டு போட்டோமா, எதுக்கு கழுத்தை பிடிச்செல்லாம் வெளியே தள்ளணுங்க? என்னதான் இருந்தாலும் உன் பிள்ளை தானே. வெளியே தள்ளனா ஒரு ரோட்ல தாமா போய் இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ என்ன இங்க நம்ம வீட்லயே வந்து இருக்கா, ஒரு வீட்டுல ஓரமா இருக்கா. இருந்துட்டு போட்டாமதா. ஏக்கா அப்படி ரோட்ல போய் தங்கினாதான் அவளுக்கு எல்லாம் புத்தி வரும்க்கா. இப்படி சொகுசா வீட்டுல இருந்த உடனே தான் திமிர எடுத்து இருக்கா. சித்தி அவ திமிரெல்லாம் இல்ல சித்தி, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, பாவமா இருக்கு சித்தி. அந்த வீட்லயாவது இருந்துட்டு போட்ட சித்தி, வேற வீடு பாக்குற வரைக்கும் தான் இருப்பா. அதுக்கு பிறகு கண்டிப்பா பேருவா, நானே அனுப்பி விட்டேன் சித்தி. அப்ப சரி நான் ஊருக்கு கிளம்புறேன். அமுதா அப்படிலாம் சொல்லாதம்மா. இந்த ஒரு விஷயத்துக்காக எங்களை வெறுத்து போனா நல்லாதாமா இருக்கும். போவாத அமுதா. முடியாதுக்கா, நான் இப்பயே கிளம்புறேன். அவ அந்த வீட்ல இருந்தா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். சித்தி ப்ளீஸ் சித்தி. இல்ல சரோஜா, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. அவ நம்ம வீட்ல இருக்கறத நினைச்சாலே எனக்கு மூச்சு முட்டுது. நான் என் ஊருக்கு கிளம்புறேன். ஏக்கா மன்னிச்சிருக்கா, நான் கிளம்புறேன். சித்தி சரோஜா எதுக்குமா இப்படி செஞ்சா? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? ஏம்மா என்ன நடந்துச்சுன்னு வாட்ட உண்மையை சொல்லிடுறியம்மா. சரி பேர தம்பி சேகர் தாமா அங்க வீடு கொடுத்து வச்சிருக்கான். எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லம்மா, எனக்கு தெரியவும் தெரியாது. போன மாசம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். நான் அவளை காலி பண்ணின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு காலி பண்ணாம அங்கேயே இருக்கா. இதுக்கு நான் என்னமா செய்வேன்? சித்தி அம்மா என் மேல கோச்சிட்டு போறாவ. இல்லம்மா சரோஜா, என்கிட்டயாவது நீ ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. சொல்லிருந்த மாட்டா, வீட்டை காலி பண்ணி விட்டு அனுப்பியிருப்பியாக்கா. இந்த மீன் கறிக்கு குழம்பு கொடுக்காத, சோறு கொடுக்காத, வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு 1000 நாள் சொல்லிட்டேன். அவளே வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கா. நீ அவ வளர்றதுக்கு காரணமே நீ தான். இதுல செனிப்பற வீட்டை விட்டு அனுப்பிடுறேன்னு டைலாக். இல்லம்மா சரோஜா, அமுதாட்ட எப்படியாவது எடுத்து சொல்லிருப்பேன்ல. அவளும் நம்ம மேல இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டா. இப்ப யாருமே சொல்லலையேன்னு அவ மனசு வருத்தப்பட்டுட்டாமா. அதான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போறா.
எம்மா இப்ப என்னம்மா செய்யறது? நீ அது போய் சித்திட்ட பேசி பாருமா. சரோஜா பேசுறமா, ஆனா அவ ரொம்ப கோவக்காரி. ஒரு விஷயத்துல கோவப்பட்டா அவ மனசை மாத்தவே முடியாது. பாத்தியா ஜெனிஃபர் மேலேயே இன்னும் எவ்வளவு கோவத்துல இருக்கான்னு. நம்ம நிரோஜாவும் இதே மாதிரிதான் ஒரு தப்பு பண்ணா. ஆனா நம்ம கொஞ்ச நாள்லயே மனசு மாதிரி ஏத்துக்கிட்டோம். ஆனா அவ மனசு வந்து மன்னிக்க மாட்டேங்கால, என்னமா செய்யறது? ஏமா நீ போய் சித்திட்ட பேசுமா, வீட்டை விட்டு போயாச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். சரிம்மா சரோஜா, நான் போய் பேசி பாக்கேன். எல்லாம் அந்த பேரியத்தை கிளவியால வந்தது. என் பேரை கெட்ட பேராக்கி விட்டுவிட்டு இதுக்கு முக்காவாசி இந்த மீன்காரியும் காரணம். அவளெல்லாம் சொன்னா ஒத்துக்கிடுவாள? அவன் மேல யார கோவம் படியாமல ரெண்டு பேர் அந்த வீட்டுல வந்து இருக்க வச்சதே அவளும் என் தம்பியும் சேர்ந்துதான். இப்ப பேர் வாங்கியது நான் தான். கிளவி எனக்கு கால விடாத குறைய கேட்டுச்சேன்னு நானும் விட்டுட்டேன். நம்ம கிட்ட மட்டும் தான் வீரவசனம் பேசும். மர்மவளை பார்த்தா பயந்துட்டு கப்பிச்சு பண்ணி கட்டிங்கில போய் வாயை மூடிட்டு பட்டு கிடக்கும். அம்முடா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரோஜா என் பேரை சொல்லாம எடுக்கணும். சொன்னா அவளதான் இனி சட்னி வச்சு தோசைக்கு தொட்டு நக்கிடுவா. முன்னாடிதான் பூனை மாரி இருந்தா அமுதா, இப்ப வட வட புலி மாரி பாய ஆரம்பிச்சுட்டாலே. வந்த உடனே கடிச்சாலும் கடிச்சிருவா. நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளிதான் நிக்கணும். பியாடி எடுப்பா. இவ பெத்த பிள்ளை தானே அந்த புழுக்க. அது ஒரு வீட்டுல இருந்துட்டு போட்டுமே. இவளுக்கு என்ன வந்துச்சா? பியாட்டி மேல எனக்கு இருக்க பாசம் கூட பெத்த பிள்ளை மேல இவளுக்கு இல்லையே. பாவம் அந்த புழுக்க. இந்த வயசுல படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பட்டு அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கா. அது இந்த அமுதாக்கு பிடிக்கல. முன்னாடியில சரியான ஊமை கொட்டானா இருந்தா, இப்ப வட வட இந்த ஊமை கொட்டா ரொம்ப தான் பேசியா. நான் சொன்ன வார்த்தைக்கு வர வார்த்தை பேச மாட்டா. இப்ப எப்படி இவ்வளவு பேச கத்துக்கிட்டான்னு தெரியலையே. அக்கா வீட்டுக்கு வந்த உடனே திமிரி ஏறிட்டோ. இருக்கட்டும் ஒரு நாள் மொத்தமா கரைச்சிரியே. என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டா? நான் மாமியாரு. கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுன்னு ஆட்டிப்பிடுவேன். எத்தே ஐயோ வந்துட்டே பிசாசு. அமுதா என்னடா? எத்தே உங்களுக்கு விஷயம் தெரியுமா? பொதுவா வந்து நினைட்டு விஷயம் தெரியுமானா நான் என்னத்த நினைப்பேன். எனக்கு 1000 விஷயம் தெரியும். நீ எந்த விஷயத்தமா கேக்கோ? எத்தே அந்த ஜெனிஃபர் இருக்கால? யாருமா? உன் மக ஜெனிஃபரா? மகளா? மக அவ எனக்கு மகளே இல்ல, நான் அவளுக்கு அம்மையே இல்ல. என்னைக்கு ஒருத்தன் கூட அவன் ஓடி போய் எங்க மகத்துல கரிய பூசினாலும் அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவளை என் மகன் சொல்லாதுங்க தே. அப்படி சொல்றத கேட்கும் போதே காதெல்லாம் எரியுது. ஓ சரிம்மா. அந்த ஜெனிஃபருக்கு இப்ப என்னம்மா வந்திருக்காளோ? எத்தே அவ எங்க அக்கா வீட்ல ஒரு வீட்ல இருக்காத்தே. சரோஜா தான் அவளை வாடகைக்கு குடி வச்சிருக்கா. ஓ அப்படியேம்மா. அந்த புளுக்கு இங்கேயா இருக்கா? ஆமாத்தே இங்கதான் இருக்கா. சரிம்மா அப்ப போய் பார்த்துட்டு வருவோம்மா. வரியா? அவளவே பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதானே அவளை போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? அவ பாட்டுக்கு இருந்துட்டு போற, நம்ம பாட்டுக்கு இங்க இருப்போம். இங்க இருக்கதா? இதுக்கு மேல நம்ம இந்த வீட்ல இருக்க கூடாதே. வாங்க சென்னைக்கு கிளம்புவோம். என்னடி சென்னைக்கா? எதுக்குமா? சரோஜா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காத்தே. அவிய வீட்ல ஒரு வீட்ல அவளை வாடகைக்கு வச்சிருக்காவ. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருக்க முடியாது. பாக்குறவிய கேக்குறவிய என்ன நினைப்பாவ? மக ஓடி போனா உடனே ஏத்துக்கிட்டாவ போல, அதனால வீட்ல குடி வச்சிருக்காவன்னு நினைப்பாவ. ஏன் அமுட்டா அவ என்ன நம்ம வீட்டிலேயே குடி இருக்கா? சரோஜா வீட்டுல தானே இருக்கா. சரோஜா வீடா இருந்தானே நம்ம வீடா இருந்தானே எல்லாம் ஒண்ணுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சரோஜா எப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தே. மனசெல்லாம் வலிக்குது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. வாங்க தே நம்ம வீட்டுக்கு போவோம். அமுதா வேண்டாமா, எல்லாரும் மனசு வருத்தப்படுவாவ. சௌந்தர்யா ரொம்ப வருத்தப்படுவா. இத்தனை நாளா ஒண்ணு மண்ணமா இருந்துட்டு இப்படி பகையோடய போறது. ஏத்தே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கிளம்புறேன்னு. பையில துணி அள்ளி வச்சுட்டு கிளம்புவோம் வாங்க. இதுக்கு மேல இங்க நின்னு பேச முடியாது. இல்லம்மா ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டு எடுக்க போனோம். என்னைய கஷ்டப்படுத்திட்டு போனவளை இவ கூப்பிட்டு வீட்டுல வைப்பாவ. என்னைய இந்த வீட்டுல இருக்க சொல்றீங்களோ? என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. நான் சென்னைக்கு புறப்படுறேன், நீங்களும் புறப்படுங்க. அமுதா நீ மட்டும் போமா. நானும் வந்தா எல்லாரும் ரொம்ப வேதனைப்படுவாவ. நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு பிறகு வரேம்மா. நீ சென்னைக்கு கிளம்பி என் மகன் எங்க சோறு கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுட்டு கிடப்பான். நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறியா? ஒழுங்கா என் கூட கிளம்புங்க. இல்லம்மா சௌந்தர்யா சரோஜாலாம் ரொம்ப வேதனைப்படுவாவல்ல. கொஞ்சம் அவையில சமாதானப்படுத்திட்டு நான் பிறகு வரேம்மா. ஒரு வாரத்துல வந்துடு. நீ முன்னாடி போ. அது மட்டும் இல்லாம நம்ம தோட்டத்தை யாருக்காவது குத்தைக்கு விடலான்னு பாக்கேன். அதனால எனக்கு சில பல வேலைகள் இருக்குமா. நீ வேணா போ. என்னம்மா பண்ணுங்க, நான் கிளம்புறேன். அமுதா எதுக்கு மறுபடியும் உடனே கிளம்பியா? 2 நாள் இருந்துட்டு போமா. எங்களுக்கும் இப்படி கோவத்துல கிளம்புறது மனசு கஷ்டமா இருக்கும் அமுதா. சரோஜா வேற ரொம்ப வருத்தப்படியா. ஏக்கா இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாதுக்கா. தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு. எத்தே நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க தே. சரோஜாவுக்கு இந்த விஷயம் தெரியாதா? சேகர் தான் இப்படி பண்ணியிருக்கான்.
அவன் சின்ன பையன் தேய், கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுங்க தேய் அமுதாவை. நான் சொன்னா மட்டும் உன் தங்கச்சி கேப்பாளோ? அவ பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிப்பா. ஏத்தே இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? ஆஹா, நான் வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், நீ முன்னாடி போ. ஏக்கா, அத்தை இங்கதான் இருக்காங்களா? நீ பாத்துக்க. என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுக்கா, நான் கிளம்புறேன்.